ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலை மாவு சட்னி, பாம்பே சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். கூடவே அரை கப் அளவு தண்ணியை விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கலாம். உளுந்தும் நல்லா செவந்து வரணும். இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட்டை மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்ச கடலை மாவை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் வரும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கடலை மாவு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.